கிராமத்துக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம். சஸ்டேஜனுக்கெல்லாம் ஒரு ஃப்ரீ கொடுக்கணும் பாருங்க. இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்ன்ற எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை. 600 ரூபா அடிச்சிருக்கு. நாங்கள் இன்றைக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 100 ரூபா டிஸ்கவுண்ட். கடை ஓப்பனிங்ல இருந்து இருக்கிறேன். பிரைஸும் குறைவாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடிப்படை கஷ்டப்பட்ட மக்களை சந்திக்கணும். அந்த மக்களை சந்திக்க நிலப்பாடு விழாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க எடுத்தாலும் உங்கள்கிட்ட விலை வெட்டி தான் போகும். யுத்தகால பகுதியிலேருந்து என்னிடம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வருமானம் நெஸ்லே ஃபுல்லா நாங்க தான் செஞ்சுட்டு வரோம். இது எல்லாமே ஒன்றெடுத்தா ஒன்று ஃப்ரீ. அதாவது உடம்புல எத்தனை வியாதிகள் இப்போ வருது, 100 கிராம் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிரமாண்டமான முறையில் எல்லா ரேஞ்சுமே இருக்கு. கிட்டத்தட்ட 400 கம்பெனிஸ் இந்த திங்ஸ்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கு. இந்த பாருங்க அப்படி வந்துட்டா மூடி வச்சிருக்கணும். அவங்களால கொடுக்கக்கூடியதை நாங்க அந்த கஸ்டமருக்கு வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம். சிறப்பான முறையிலே மென்மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்து விடுவதை
உண்மையிலேயே இது ஒரு தனிப்பட்ட நபரின் ஒரு லாபகரமான நோக்கில் அறிவிக்க முயற்சித்த பூசரியாக இருந்தாலும் ஆனால் செயல்பாடு வந்து பொதுநோக்குடன் செயல்படும் என்பதை மனமாற கூறிக்கொண்டு இத்தருணம் எங்களை ஆசீர்வதித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விரைவுகளுக்கு நன்றி, வணக்கம். ஓப்பனிங் செரமனி நிறைவேற்று பொருட்கொள்ளனவுகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சூப்பர் மார்க்கெட் திறந்து வைக்கப்பட்ட சம்பந்தமாக இந்த பகுதியை ஆலய பூசாரிடம் கேட்டு பார்ப்போம். கிராமத்துக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம், எல்லா வகையான பெற்றுக்கொண்டார் என்பதனால் இந்த இடத்துக்கு ஒரு பெருமை. இந்த புட்சிட்டியால் உங்கள நாட்டுக்கும் உங்களுடையதுக்கும் சரியாக இருக்கும் என்பது கருத்து. ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது டவுனில் கீழ் சூப்பர் மார்க்கெட் ஓப்பனிங் இடம்பெற்ற பொழுது இவ்வளவு மக்கள் பொருட்களை நோக்கானமோ அதுக்கு நிகராக இங்கே நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் கொழும்புத்துறை கிராம பகுதியில் இந்த பூச்சிட்டி அமைஞ்சிருக்குது. அடித்த விலையிலேருந்து எல்லா பொருட்களும் விலை குறைவாகத்தான் விட்டு கொண்டிருக்கணும். இங்கே வந்து மக்கள் நீண்ட வரிசையிலேருந்து பொருட்கொள்ளனவு செய்து கொண்டது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு எவ்வளவு விலைக்கழிவு வழங்குகிறார்கள் என்பது சம்பந்தமாக காண்றதுக்கு முதல் இங்கே வந்த விருந்தினர்கள் வந்து பொருட்களை கொள்ளனவு செய்து கொண்டு போகினோம். அதனை இருக்க பார்ப்போம். தற்போது கஸ்டமருடைய வருகை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருப்பதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது எவ்விடத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து வரும்பொழுது சுண்டுக்குழி சந்தி சாண்ட கொழும்புத்துறை வீதியில் இந்து மகாவித்தியாலயத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த திறப்புவிழா நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த சீனியர் டிஜிஜி, அதாவது வடமாகாண போலீஸ் மா அதிபர் பயணம் செய்து கொண்டிருக்கிற காட்சியை தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. மீண்டும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் கருத்துக்களையும் விலைவாசிகளையும் கேட்டறிவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இதுல இந்த எங்கர் அடுக்கப்பட்டிருக்கு, கூடுதலா இதுல சேல் ஆகி கொண்டிருக்கு. இந்த இடத்துல எடுத்திருக்கோம். கடை திறந்த உடனே சேல் ஆகுது. என்ன டிஸ்கவுண்ட்? 400 1050 ரூபா அடிச்சது நாங்கள் 997 ரூபா கொடுக்குறீங்க. அவ்வளவு லெஸ் பண்ணி கொடுப்போம். என்னதுனால இந்த இதுக்காக தானே? இல்லை, நார்மலாக டிஸ்கவுண்ட் தான். இன்னைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்பெஷல் டிஸ்கவுண்டாக கொடுத்து கொண்டிருக்கோம். இதுல என்ன இப்போ நாங்கள் கூடுதலா புடிச்ச தெளிவாக ஒவ்வொரு ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்தினோம். இதுல வந்து கொடுத்த மரத்துல வச்சிருக்கணும், கொஞ்சம் வித்தியாசமாக. மரத்துல வந்து இயற்கையான சார்ந்த வெண்டைக்கு டமிச்சல் அது எல்வரை கெமிக்கல்கள் வரும். இயற்கை சார்ந்த இயற்கை சார்ந்த எங்களை போய் பார்ப்போம். இந்த பாருங்க, அப்படி நீட்டா மூடி வச்சிருக்கணும், பாதுகாப்பான வகையில். இந்தியாவில் இந்த பேர் சம்பளம் இருக்கு. ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ. ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ. அதாவது காஷ்மீர், இந்தியன் காஷ்மீர் இருக்கு தானே, இந்தியன் காஷ்மீர் ஆயிட்டாங்க. லயன் இது தேன் இருக்கு, லயன் ரெண்டும் வந்து சேர்த்து இந்த விலை வந்து 1800 ரூபாய்க்கு 800 ரூபாய். 800 ரெண்டும். எதுல பேரிச்சம்பளம் இருக்குன்னு சொன்னீங்க? பேரிச்சம்பளம் இது எல்லாமே ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ. ஒன்று ஃப்ரீ. இந்த ஐட்டம் இதில் என்ன விலை இதில் போட்டிருக்கு? இதில் வந்து 250 கிராம் வந்து 2 பேக்கெட்டும் சேர்த்து 865 ரூபாய். இது ரைட். மற்ற ஒரு சன்லைட் சோப் 105 ரூபா, நம்மளா 150 ரூபா. ரைட். சந்தூர் சோப் 165 ரூபா அடிக்கிறது 145 ரூபா. சன்லைட் சோப் எவ்வளோ? சன்லைட் பவுடர் 380 ரூபா அடிக்கிறது 290 ரூபா. பாருங்க எவ்வளோ விலை குறைச்சி டிஸ்கவுண்டாக கொடுக்கும். மற்றது 1200 ரூபா அடிக்கும் மார்பல் பம்பர்ஸ் இன்றைக்கு 845 ரூபா. 845 ரூபா. ஒவ்வொரு பொருளுக்கும் விலை குறை வந்து போட்டிருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் போட்டிருக்கு. நீங்களே வந்து பார்த்து எடுக்கலாம். இதுல 1200 ரூபா அடிச்சது 900 ரூபா. அவ்வளவு குறைத்து கொடுக்கணும். அதாவது எல்லா வகையான பூச்செட்டிகளுக்கும், பிரபல பூச்செட்டிகளுக்கும் நிகராக இவையும் உள்ளூர்ல வடிவா இந்த ப்ரொமோஷனை வழங்கி கொண்டு தான் இருக்கணும். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்க வந்து பார்த்த அளவுக்கு நிறைய கஸ்டமர் வந்து இந்த பொருட்களை வாங்கி கொண்டு போயிருக்கணும். தொடர்ச்சியாகவும் வந்து கொண்டிருக்கணும். அங்கால போய் பார்ப்போம். மற்ற ஒவ்வொரு பொருட்களுக்குமே அந்த கம்பெனி ப்ரமோஷன் 185 ரூபா அடிச்சது 140 ரூபா. 185 ரூபா 140 பாருங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் விலை அடிச்ச விலை தான் இதுல போட்டிருக்கீங்களா? என்ன மேல போட்டிருக்கீங்க? பொருட்கள்ல அடிச்ச விலையும் கீழே விற்கிற விலையும் வடிவா தெளிவா போட்டிருக்கீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்குது. நீங்கள் யோசிக்கிறது இல்லை இந்த இடத்துல வந்து பொருட்கள் எடுக்கலாமா, சில பொருட்கள் இல்லாம இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. நீங்க நேரடியா வந்து பார்த்து எடுக்கணுமா இருக்கும். சகல பொருட்களும் எல்லா பூச்சிட்டுல இருக்கிற மாதிரியும் இங்கேயும் இருக்குது.
பட் இந்த 1 கிலோ சீனி ஃப்ரீயான்னு ஓ சொல்லி அது 5000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் கொள்ளணும் செய்வோம். 1 கிலோ சீனி ஃப்ரீயாக இந்தியாவில் வேறு பிஸ்கட் ஐட்டம். சரி 5000 ரூபாய்க்கு மேல பொருட்களை கொள்ளணும் செய்தால் 1 கிலோ சீனியா ஃப்ரீயா குடிக்கணுமா? 1 கிலோ சீனியோட பிரைஸ் என்ன போதும்? 235. 235 ரூபா. அந்த சுகர் வந்து ஃப்ரீயா அடிக்கணுமா? மற்றது இங்க மற்ற இந்த பிஸ்கட் வந்து 600 ரூபா அடிச்சிருக்கு. நாங்கள் 600 ரூபா அடிச்சிருக்கு. நாங்கள் இன்றைக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 100 ரூபா டிஸ்கவுண்ட். இந்த பொருளுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கிப்ஸ் கார்டுகள் லோயலிட்டி கார்ட்ஸ் இதுகளுக்கெல்லாம் சின்ன பாயிண்ட் கணக்கில் தான் வந்து அந்த டிஸ்கவுண்ட் வேலை செய்வேன். ஆனால் இப்போ பாருங்க நேரடியாக உங்களுக்கு வழி 100 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். இந்த கிஃப்ட் இதற்கு வந்து நீங்கள் கிஃப்ட் யாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறான்னு சொல்லிங்கன்னா அப்படி எனக்கு பொருட்களை நீங்கள் கொண்டு போய் கொடுக்க உங்களுக்கு 100 ரூபா கிஃப்டாக வருது. 400 ரூபா அடித்தது நாங்கள் 350 ரூபா கொடுக்குறோம். இது 50 ரூபா இதில் டிஸ்கவுண்ட். ஒவ்வொரு பொருளுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. இது 330 ரூபா அடிச்சு 290 ரூபா பாருங்க. உங்கள்கிட்ட நேரடியாக மூலமாக கேட்டறியப்படமா இருக்குது. நீங்களும் வந்து பொருட்களை வாங்கலாம். இது என்ன ஐட்டம்னா இது வந்து லயன் அண்ட் ஜூஸ் உண்டு. இந்தியன் பேரிச்சம்பளம் பார்த்தோம். அது அதே மாதிரி ஜூஸ் ஐட்டம் கிளாஸ் ஃப்ரீ. ஜூஸ் ஐட்டம்னு சொல்லி இந்த கிளாஸ் ஃப்ரீயாக அப்படியே கொடுக்கலாம் பாருங்க. எல்லா பொருட்களுமே இருக்குது. சந்தோஷம், ஹாப்பி. பிரமாண்டமான முறையில் எல்லா ரேஞ்சுமே இருக்கு. கணக்கு வந்து கொழும்புல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுகள் அதுகள் இந்த கிளைகள் வந்து கொண்டே இருக்கு. இங்கே எங்கட ஊரவர் ஒருத்தர் வந்து இப்படி ஸ்தாபிச்சு இப்படி செய்யறதுக்கு வந்து நாங்கள் ஊக்குவிக்கணும். ஏன்னா இங்கே வேலை செய்யறாலும் சரி இந்த நிறுவன உரிமையாளரும் சரி எல்லாம் இங்கே இருக்காரு. இங்க பாருங்க இந்த விஜிதா உற்பத்திகள் அரிசியை வந்து இங்க இறக்கி கொண்டிருக்கணும். வட மாகாணத்துல நம்பர் 1 அரிசின்னு சொல்லி இந்த விஜிதா உற்பத்திகள் அரிசி வந்து சேல் ஆகுறது கூட அந்த அரிசியை தான் நீங்க இறக்கி கொண்டிருக்கணும். இந்த நேரத்துல குடும்பம் அவர்கள் வந்து ஏராளமான பொருட்களை கொள்ளணும் செய்ய கொண்டிருக்கிறோம். பாருங்க தங்களுடைய வீட்டு சிறார்களை கூட அழைச்சி வந்திருக்கணும். அதில் நேரடியாக காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதிக அளவிலான விற்பனையும் ஆகி கொண்டிருக்கு. பாருங்க பிஸ்கட் சோடாவுகள் அரிசிகள் சஸ்டேஜனுக்கெல்லாம் ஒரு ஃப்ரீ கொடுக்கணும். பாருங்க சஸ்டேஜனுக்கு ஃப்ரீயா இருக்கு. அதுலயே வெனிலாக்கும் சேம் பிரைஸ்கள் என்ன மாதிரி பிரைஸ் ஒன்னு எல்லாமே டிஸ்கவுண்ட்ல தான் போகும். எந்த ஒரு பொருளுமே அடிச்ச பிரைஸ் இல்ல. எல்லாமே அடிச்ச பிரைஸ்ல இருந்து எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க எடுத்தாலும் உங்கள்ட்ட விலை வெட்டி தான் போகும். ஓகே, தொடர்ந்து வந்து நாங்கள் வெஜிடபிள் செக்ஷன் ஒரு பார்ப்போம். இந்த வெஜிடபிள் செக்ஷனை வந்து பார்க்கிங் ஏரியாவில் ஒரு பக்கத்தில் அமைச்சிருக்கணும். இதுக்குள்ள உள்ளுக்குள்ளே போய் பார்க்க பாருங்க. இதில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸுகள் எல்லாம் இருக்குது. இப்போ தானே ஆரம்பம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சிருக்கணும். இன்றைக்கு கீரை வகைகள் எல்லாம் இருக்குது. மரக்கறிகளும் இருக்குது. இந்த விரசல் பாருங்க, ஒரு பெரிய பாவிங்க. பார்த்தீங்களா இது எங்கே என்ன இதை கொள்ளுனா செய்கிறது? தென்னவேலி பாருங்க. இது உள்ளூர் உற்பத்திகள் தென்னவேலி சந்தையை தான் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மிக விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய உரிமையாளர் ஒரு கதைச்சு பார்ப்போம். அவருடைய மனநில கடந்து வந்த பாதைகளை பற்றி அறியக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். நாங்கள் வந்து இங்கே ஒரு 2 இயர்ஸ்க்கு முதல்ல முயற்சி எடுத்து நாங்கள் இங்கே ஒரு சின்னதாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி. என்னென்னு கேட்டால் இந்த கஸ்டமர் வந்து 20 இயர்ஸ்க்கு முதலே 20 இயர்ஸாக என்னுடைய கஸ்டமராக இருக்கணும். திருநெல்வேலியில் தேனி வளைஞ்சதுக்கு கண்டிப்பாக கஸ்டமராக வந்து மரக்கறியில் வேண்டிட்டு எந்த ஒரு சின்ன கொண்டாட்டங்களும் சரி வீட்டுக்கு தேவையான சாமான்களை என்னுடைய தேனி வளைஞ்சதிலே பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்தவை. அப்போ கொரோனா கால பகுதிகள் எல்லாம் சரியான துன்பப்பட்டு இங்கேருந்து அங்கே வந்து வேண்டி கொண்டு வந்தவை. அப்போ அந்த யுத்த கால பகுதியிலேருந்தே என்னிடம் வேண்டி கொண்டு வந்தார்கள். இப்போ நான் அவைய இடத்துக்கு வந்து அவையே மெருகூட்டி நானும் மெருகூட்டணும்னு சொல்லி எனக்கு நீண்ட கால ஆசை ஒன்று இருந்தது. அந்த ஆசை இன்றைக்கு நிறைவேறி இருக்குன்னு சொல்லலாம். எங்கள்கிட்ட வந்து உண்மையிலே சகல விதமான பொருட்களும் இருக்குது. அத்தியாவசிய பொருட்கள் நியாய விலையிலே என்று சொல்ல மாட்டேன். மக்களின் அவரின் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கள்கிட்ட வாங்கி கொள்ளலாம். இப்போ அதை கவலைப்பட தேவையில்லை. சகல விதமான பொருட்களும் இருக்குது. அடிப்படை மக்கள், பாமர மக்கள், நாளந்தம் வேலை செய்கிறாக்கள் தங்கள் கையில் காசு எடுத்துக்கொண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போகலாம். இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்ன்ற எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை. ஒரு சாதாரண உள்ளூர் கடைகளுக்குள்ள வேண்டின மாதிரி இங்கே வந்து வேண்டலாம். இது அந்த உள்ளூர் கடைகளுக்குள்ள வேண்டிய வந்து அவைக்கு இருக்கிற ஒரு சுதந்திரம் இங்கேயும் இருக்குது. நாங்கள் வந்து உண்மையிலேயே எங்களோட பிராஞ்சுகள் வந்து யாழ்ப்பாணத்தை சுற்றி எல்லா இடமும் இருக்குது. சரியோ இருக்கிறபடியால் எங்களுக்கு திருநெல்வேலி மார்க்கெட் பெரிய மரக்கறி மார்க்கெட் தான். மரக்கறி பெரிய மார்க்கெட்ன்றபடியால் நாங்களே பார்த்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. மரக்கறி உண்மையிலேயே எல்லா இடமும் எல்லாரும் போய் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேனோம். ஆனால் மக்கள் வந்து தங்களோட உற்பத்தியை ஒரு இடத்துல சில இடம் பார்த்தா
வீட்டிலேயே சொந்த வாழை நிற்கும், நேச்சுரல். அவங்க வீட்டில் நேச்சுரல். வீட்டிலேயே சொந்த முருங்கு நிற்கும், நேச்சுரல். அதே மாதிரி வீட்டில் 4 பிறப்பு காணி இருக்க தங்களுக்கு ஒரு 5 கண்டு கத்திரிக்காய் வச்சிருக்கணும், காலப்போக்கில் 25 கண்டா மாதிரி கத்திரிக்காய் வருது, நேச்சுரல். அப்படியான மரக்கறியெல்லாம் திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு டிரெக்டாக வரும். திருநெல்வேலி மாதிரி நம்ம மார்க்கெட்டுகளுக்கு டிரெக்டாக வரும். அந்த மார்க்கெட்டுகள் நாங்கள் நல்ல பொருட்களாக தெரிஞ்சு பண்ணி கொண்டு இங்கே விற்க ப்ரைஸும் குறைவாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வர்த்தகம் எங்களால் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. வேண்ட ஆட்களுக்கும் கழிவு இல்லாமல் அவைய தங்களோட ஹெல்த்தை 100% பாதுகாப்பு, அதாவது உடம்புல எத்தனை வியாதிகள் இப்போ வருது 100% பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ மரக்கறி என்ற விஷயத்தில் உண்மையிலேயே இப்போ மக்கள் கண்டிப்பாக பார்த்து வேண்டத்தான் வேணும். ஏனென்றால் இப்போ எத்தனையோ விதமான புதிய புதிய நோய்கள் வந்து கொண்டிருக்குது. கண்டிப்பாக 100% எங்களோட மக்கள் இந்த உணவுப் பொருட்களை பார்த்து தான் வாங்க வேணும். அது மரக்கறியாக இருந்தாலும் சரி, எந்த உயிரில்லாத இப்போ சொன்னப்போ மீனும் சரி, இறைச்சியோ மற்ற வகைகளோ எதுகளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு எங்கே போயிட்டு பார்த்து வேண்டி சாப்பிட வேணும். அதில் நாங்கள் தெரிஞ்சு எடுத்து கொண்டு நல்ல பொருட்களாக தான் கொடுப்போம். உண்மையிலேயே முந்தியெல்லாம் ஒரு கால பகுதியில் இலங்கையில் வந்து பொருட்கள் வந்து ஸ்டாக் பண்ணி தான் விற்றனாங்க வர்த்தகர். நாங்கள் கடும் இதில் சந்திக்குத்தானே வந்து வர்த்தகம் செய்கிறோம் கனகாலமாக. முந்தி வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு நாள் தேவை, இன்றைக்கு இந்த கிழமைக்கு தேவையான சாமான் நாங்கள் 6 மாத தேவையும் 3 மாத தேவையும் இங்கே இருப்பு வச்சு விற்றுனாங்க. தானிய வகையாக இருக்கட்டும், இப்போ இந்த கம்பெனி சாமான்களாக இருக்கட்டும், கப்பல் மூலம் வரைக்கும் லோரி மூலம். காரணம் திடீர்னு ஒவ்வொரு தட்டுப்பாடு வரும். இப்போ அப்படி இல்லை. கப்பல் வந்து இறங்கினோடனே 1 வீக்கில் சாமான் கைக்கு கிடைக்கிறோம். மக்களும் புதுசாக பாவிக்கணும். அந்த வகையில் திருப்தி. தானிய வகையிலும் அப்படித்தான். எந்த ஒரு மருந்தும் அந்த இப்போ உதாரணத்துக்கு சொன்ன போனால் தானிய வகையெல்லாம் உளுத்து போகாமல் இருக்கிறது மருந்து அடிக்கணும். சரியோ, மருந்து அடிக்க அது நீண்ட காலம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. மருந்து அடிக்காமல் மக்கள் வேண்டி சாப்பிடணும். ஏன்னு சொன்னால் ஸ்டோரில் இருக்கிறது இல்லை. கப்பலால் இறங்கினோன்னே டேங்கி வந்தோடனே எல்லா வியாபாரிகளும் டேங்கிலேருந்து அந்த கண்டெய்னர்லேருந்து பிரித்து கொண்டு வந்து உடனே விற்கிறேன். அதனால் மக்களுக்கு இப்போ தானிய வகையில் ஐயப்பட தேவையில்லை. கொஞ்சம் காலமாக எங்களோட உள்ளூர் உற்பத்தி தானிய வகை விற்கிறாங்க. இப்போ இறக்குமதி செய்து கடலை, கவுப்பி, பயிர்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இறக்குமதி செய்து விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. பயிர்கள், கவுப்பி, பயிறு, கடலை, கவுப்பி, சோயாமீன், பீன்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் 100% இம்போர்ட் சாமான் வர்றபடியால் உளுத்தம்பருப்பு வகைகள், வெள்ளை உளுந்தோ, கருப்பு உளுந்தோ, பாதி உளுந்தோ விரும்பினபடி வேண்டி சாப்பிடலாம். ப்ரைஸும் குறைஞ்சிருக்குது. ரைட். இந்த விற்பனைன்றது அப்பால நீங்கள் இந்த சமூக பணிகள் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி அறியக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்கள் அதெல்லாம் பற்றி இல்லை, சமூக பணி என்று சொல்றது அது ஒவ்வொரு வெத்தரிலும் இருக்கிற ஒரு செயல்பாடு தான். அது வந்து நாங்கள் மட்டுமண்டியில் எல்லா வெத்தரிலும் செய்யணும் தான். ஒருத்தர் செய்கிறது ரீச் ஆகுது, ஒருத்தர் செய்கிறது நோமலாக இருக்குது. அது வர்த்தகர் ரீதியாக வர்த்தகர்கள் தாங்கள் உழைச்சி கொள்கிற ஒரு சிறிய தொகை காசையும் பிரித்து கொடுக்குற மனப்பான்மையில் இருக்கிற காரணம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அவ தான் டிரெக்டாக பாமர மக்களை சந்திக்கணும், அடிப்படை கஷ்டப்பட்ட மக்களை சந்திக்கணும். அந்த மக்களை சந்திக்க நிலப்பாடு விடாங்க. சின்ன சின்ன நாங்கள் பொது விஷயங்களை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம், செய்து கொண்டு இருப்போம். எங்களோட உயிர் உள்ள வரைக்கும் செய்வோம், எங்களோட முயற்சி உள்ள வரைக்கும். நன்றியா. ஓகே, வணக்கம். வணக்கம். நான் வந்து இங்கே முகாமையாளர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். கடை ஓப்பனிங்ல இருந்து இருக்கிறேன். எங்களுடைய நிறுவனம் வந்து 2005 இருந்து இயங்குது. தேனு ஹாலஞ்சியம் ஹோல்சேல் கடை, சில்லறையும் மொத்த வியாபாரம் நிலையமாயும் அது இயங்கி கொண்டு வருது. அதை விட வடமாகாணம் நெஸ்லே ஃபுல்லாக நாங்கள் தான் செஞ்சுட்டு வரோம். ஃபுட் சிட்டி ரேஞ்சில் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிச்சுன்னா 2018 தான் எங்களோட நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இதை ஒரு புது நியூக்ளியா நாங்கள் இதை இந்த வருஷம் தொடங்கி இருக்கிறோம். எங்கள்கிட்ட வந்து அன்றையிலிருந்து இன்று வரையும் எங்கள்கிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட 400 கம்பெனிஸ் இந்த திங்ஸ்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்க. எந்த ஒரு திங்ஸுமே நாங்கள் அடித்த விலைக்கு எந்த ஒரு கஸ்டமரும் கொடுத்தது கிடையாது. ஒரு சாக்லேட்டாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் எங்களால் கொடுக்கக்கூடியதை நாங்கள் அந்த கஸ்டமருக்கு வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.